ஆக்டர் விஜய் அவர்கள் இப்போ அரசியல்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஸோ இவருடைய என்ட்ரிக்கு பிறகு இப்போ கட்சி கொடியையும் அறிவிச்சிட்டாரு. அண்ட் ரீசெண்டா மாநாடும் நடக்க போகுது. அண்ட் அதில் எங்களுடைய கொள்கைகள் என்ன, என்ன மாதிரி எங்கள் அரசியல் இருக்க போகுதுன்றதெல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் விஜய் அவர்கள் இந்த மாதிரி சொன்னா, இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவாரா, எம்ஜிஆர் மாதிரி அரசியல் களத்தில் வெற்றி காண்பாரா அப்படின்னு பல கேள்விகள் இன்னொரு பக்கமும் இருக்கு. அண்ட் ஏன் இந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள்னு கிடையாது, எந்த நடிகர் அரசியலுக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்களுடைய முதல் கம்பேரிசன், அதாவது அந்த நபர் வந்து முதல்ல கம்பேர் செய்யப்படுறது அப்படின்னா அது எம்ஜிஆர் அவர்கள் கூட தான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி சேர்ந்து வெற்றி கண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே எல்லாருமே ஒரு நடிகராக வந்தால் அவர் எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரா அப்படின்னு தான் முதல் கேள்வியை கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி இவங்க அரசியல் களத்தில் ஒரே மாதிரி நுழையிறாங்க, அண்ட் ரெண்டு பேருக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது, ரெண்டு பேரும் எந்தெந்த விஷயத்தில் ரொம்பவே வேற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் விரிவாக பேச போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகு சுஜி. ஸோ முதல்ல நான் இந்த டிஸ்க்ளைமரை போட்டுக்க விரும்புகிறேன். அண்ட் அது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் பல ஆர்டிக்கலில் பல வீடியோஸில் நோட் பண்ண விஷயங்கள், எம்ஜிஆர் அவர்களுடைய ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அண்ட் விஜய் இப்போ பண்ணிகிட்டு இருக்க பல விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் பல வீடியோக்கள், ஆர்டிக்கல் அண்ட் இதிலெல்லாம் பார்த்து நோட் பண்ண விஷயங்களை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இது எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. ஒருவேளை நான் இப்போ சொல்கிற இந்த கருத்துக்கள் மீது உங்களுக்கு ஏதாவது ஈடுபாடு இல்லை, உங்களுக்கு இது தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அது குறித்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அது சில நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கிறேன். அண்ட் ஒருவேளை நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் எனக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அண்ட் அதை நானும் சொல்கிறேன். அண்ட் ஒருவேளை மக்கள் யாருக்காவது அந்த கமெண்ட் மேலே வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது அவங்களும் சொல்லுவாங்க. இட் ஷுட் பி a ஹெல்தி கான்வர்சேஷன். அண்ட் திருப்பியும் சொல்கிறேன், பின் குறிப்பு நல்ல வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் எப்படி அழகாக சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் அழகாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம், எம்ஜிஆர் விசஸ் விஜய் அப்படின்ற இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, முன் அனுபவம். அதாவது ஒரு கட்சி தொடங்கி சிஎம் ஆகிறதுக்கு விஜய் அவர்களுக்கு முன் அனுபவமோ இல்லை அரசியல் குறித்த அனுபவமோ இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது இதுக்கு முன்னாடி அவர் ஒரு கட்சியில் இருந்திருக்காரு, இத்தனை வருஷமாக இதெல்லாம் அரசியலில் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் வந்து டைரெக்டாக சினிமாவை விட்டுட்டு இப்போ தான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. பட் எம்ஜிஆர் அவர்களை கேட்டிங்க அப்படின்னா அவருடைய சினிமாவும் அரசியலும் ஒரே பாதையில் போயிட்டு இருந்தது. அதாவது அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே தான் அரசியல்லையும் இருந்தார். திமுக அப்படின்ற ஒரு கட்சியில் இருந்து முன் அனுபவம் அவருக்கு இருக்குது. அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த முன் அனுபவம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் கிடையாது. அவராக ஒரு கட்சி இப்போ ஆரம்பிக்கிறாரு. பட் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முன் அனுபவம் இருக்குது. அவர் வந்து இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்திருக்காரு அண்ட் பல கட்சிகளோட திமுகவில் இருக்கும்போதே அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு. எல்லா கட்சியோடையுமே அவருக்கு ஒரு நல்ல கனெக்ஷனில் இருந்துட்டு தான் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி அஇஅதிமுக அப்படின்னு அவருக்கான ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த பக்கம் விஜய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது. சினிமாவை விட்டுட்டு இப்போ தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அனுபவம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அரசியலில் அவர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் எம்ஜிஆர் அவர்கள் இதுக்கு முன்னாடி அரசியலில் இருந்திருக்காரு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய பேருடைய சப்போர்ட் இருந்தது. அதாவது அரசியலை பற்றி என்ன மாதிரி அரசியல் இருக்கும், நான் சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே அரசியலில் இருக்கிறதுனால அவருக்கு முன் அனுபவம் இருந்தது. அண்ட் கருணாநிதியாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், இவரெல்லாம் வந்து எம்ஜிஆரோட சம காலத்தில் இருந்த தலைவர்கள். அதனால் இவங்களுடைய நல்ல பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இவங்களோட அனுபவங்கள் இது எல்லாமே வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமகால அரசியல்வாதிகளோட இவர் கனெக்ஷனில் இருக்காரா, இவங்களோடலாம் பேசி என்ன நிலைமை நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ இவருக்கு எந்த வித சப்போர்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் விஜய் அவர்களுக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும். அதாவது நான் சொல்கிறது பெரிய தலைவர்கள், மற்ற கட்சி தலைவர்கள் வந்து இவர் கூட கனெக்ஷனில் இருக்காங்க, அரசியல் குறித்து இவர் கூட பேசுகிறாங்க, மக்களுடைய நிலைமை குறித்து பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடியாவது பேசியிருக்காங்க. அதாவது இவர் ஒரு கட்சி இப்போ வச்சிருக்காரு அப்படின்னாலுமே இதுக்கு முன்னாடி இவருடைய அந்த இது குறித்து பேசியிருக்காங்களா விஜய் கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட மற்ற எல்லா தலைவர்களுமே, அதாவது பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி அப்படிங்கிற சப்போர்ட் எல்லாமே இவருக்கு இருந்திருக்கு. அதாவது அண்ணாவுடைய கொள்கைகள் தான் இப்போது இவருடைய கொள்கைகளாகவே இருந்திருக்கு. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை ஒரு ரோல் மாடல் அப்படின்னு அரசியலை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்திருக்காங்க. அண்ணா தான் அவருடைய ரோல் மாடல்னு சொல்லலாம். மற்ற கட்சி
காமராஜரை வந்து என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணாவின் வழி நடப்பேன், இந்த மாதிரிலாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி சொல்கிற ஆட்கள் கிடையாது. அதாவது விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நபர்களை இன்ஸ்பிரேஷனாகவும் ரோல் மாடலாகவும் எடுத்துக்கலாமே தவிர அவங்கெல்லாம் இப்போ இருந்து விஜய்க்கு அறிவுரை சொல்கிற மாதிரி நிலைமையில இல்லை. இது ஒரு 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சினிமா. ஸோ சினிமா அப்படின்னு எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா அவர் வந்து ட்ரெயின் ட்ராக் மாதிரி ஒரு சைட் சினிமா ஒரு சைடு அரசியல் அப்படின்னு அவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்குமே 2த்தையுமே சமமாக பார்த்துட்டு இருந்தார். ஸோ பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது முழுக்க 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதை விட்டுட்டு சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. பட் இவர் வந்து முதலமைச்சர் பதவியாக வர வரைக்குமே அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி ரொம்ப பேரலாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய சினிமா பயணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவை வந்து அரசியலுக்கு ரொம்பவே பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும். அவர் வந்து எம்எல்ஏவான காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒன்றா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமா வந்து அப்போ திராவிட சினிமா அந்த லெவலுக்கு இருந்துச்சு. திராவிட கருத்துக்களாகவே பேசினாங்க. ஸோ அந்த லெவலில் இருக்கும்போது திராவிட கருத்துக்களை பேசி தான் சினிமாவும் முன்னேறிச்சு. அண்ட் அதே விஷயத்தை பயன்படுத்தி தான் திமுக கட்சியும் முன்னேறிச்சு. அண்ட் திமுக கட்சியிலிருந்து அஇஅதிமுக வந்துச்சு. எம்ஜிஆர் அவர்களும் அதே தான் பயன்படுத்தினார். ஸோ இந்த சினிமா அரசியலை பயன்படுத்துகிற விதம் வந்து மாறவே இல்லை. அவர் சினிமாவில் ஒரு கருத்து பேசினா அது அரசியலுக்கும் உதவுச்சு, அரசியலில் பல விஷயங்களை பண்ணார் அப்படின்னா அது சினிமாவுக்கும் உதவுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாவில் நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தார் சொல்லலாம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் வேறு சினிமா வேறு. அதாவது சினிமாக்களில் அவர் சொல்கிற கருத்துக்கள் வேறு, சினிமாக்களில் கருத்துன்னு சொல்ல முடியாது. அந்த பிளாட்டுக்கு என்ன வேணும், சினிமாவுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நடித்து கொடுப்பாரு. பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த சினிமாவுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தார். பட் இங்கே எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது பிடிக்கும், அதாவது ரீல் வேறு ரியல் வேறு அப்படின்லாம் அவர் நடிக்கல. மக்கள் வந்து தன்னை எப்படியா பார்க்கணும், ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் என்ன ரியல் லைஃப்லையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சினிமாவில் சிகரெட் அடிக்க மாட்டார். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் சிகரெட் அடிக்க மாட்டார், தண்ணி குடிக்க மாட்டார், ஈவன் பெண்களை கூட அந்த அளவு தொட்டு நடிக்க மாட்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படங்களில் பண்ணார். ஓகே, ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து சரக்கடிப்பார், சிகரெட் பிடிப்பார், இது எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த விஷயம் வந்து 2 பேருக்குமே வேறு வேறு. அண்ட் இதுக்கு காரணம் ரொம்ப முக்கியமாக மக்களுடைய மனநிலை. அதாவது அந்த காலத்தில் மக்கள் வந்து சினிமாவில் பார்க்குற விஷயங்களை நம்பினாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவு மக்கள் வந்து நாலேஜபிளாக இல்லை. பட் இப்போ இருக்கிற மக்கள் வந்து மொபைலை எடுத்தாலே என்னன்னு தெரிஞ்சிடும். நான் மக்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜென்ரலான பீப்புள், அரசியல் பேசக்கூடியவர்களையோ இல்லை சினிமா விமர்சனம் பண்ணக்கூடியவங்களையோ நான் சொல்ல, அந்த டாப் டு த இதில் இருக்கிறவங்கள நான் சொல்ல, ஜென்ரலான மக்கள் குறித்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டிக்கிட்ட கூட ஃபோன் இருக்குது, அந்த பாட்டி கூட என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கும். பட் அந்த காலத்தில் ஒரு பாட்டி என்ன பண்ணும், சினிமா பார்க்கும், அந்த சினிமாவில் நடக்கிறதா கரெக்டு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இவங்களுடைய இந்த ஒரு 2 விஷயத்த பண்ணுறதுக்கு காரணம். சினிமாவை எம்ஜிஆர் அவர்கள் ரியல் லைஃபாக காட்டினதுக்கு அதுதான் காரணம், சினிமா வேறு ரியல் லைஃப் வேறு அப்படின்னு விஜய் அவர்கள் காட்டினதுக்கும் இதுதான் காரணம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாடல்கள். ஸோ பாடல்களில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் நிறைய அரசியல் பேசுவார், அரசியல் கருத்துக்களை சொல்லுவார், தன்னோட படத்தில் சொல்லுவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், படத்தில் அரசியல் வசனம் இருக்கும், படத்தில் அரசியல் பாடல்கள் இருக்கும். அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்னொரு ஸ்டேஜுக்கு மேலே டிஎம்கேவோட கட்சி கொடியில் அந்த ரெட் பிளாக் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போடுறது, அண்ட் ஹீரோக்கு உதயசூரியன்னு பேர் வைக்கிறது, இந்த மாதிரி அரசியல் ரீதியான விஷயங்கள் ரொம்பவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் ரீதியான விஷயங்கள் 1-2 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில அரசியல் கட்சிகளை எதிர்த்து கேள்வி கேட்குறது, இல்லை இந்த ஊழல் குறித்து கத்தி படத்தில் பேசினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பாட்டு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரீசெண்டாக இந்த டிசிஷன் அவர் எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பாட்டு போடுங்கன்னு சொன்னாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நான் ரெடி தான் வரவான்ற சாங்லாம் வந்து அரசியலுக்காகவே எழுதின சாங் மாதிரி இருக்கும். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் நிறைய அரசியல் வசனங்கள், அரசியல் பாடல்கள் அப்படின்னு யூஸ் பண்ணார். பட் விஜய் அவர்கள் ஒரு சில இடங்களில் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார், அப்படி தெளித்து விட்டுருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே மக்களுக்கு பிடித்தவர்கள். ஸோ சிமிலராக 2 பேருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா
ஒரு ரசிகனாக அவங்கள நடிகராக ரசிக்கிறாங்க அப்படின்னாலுமே அதையும் தாண்டி இவரை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல மக்களுக்கு இவரை பிடிச்சது. ஆனால் அதே மாதிரி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே பல மக்களுக்கு பிடிக்கும். 2 பேருக்குமே சிமிலராக இருக்க விஷயம் அப்படின்னா அது ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே எம்ஜிஆருக்கு ஓட்டுக்களாக மாறுச்சு. அதனால தான் அவர் முதலமைச்சர் ஆனார். ஸோ விஜய்க்கு அது ஓட்டுக்களாக மாறுமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது 2 பேருக்குமே நான் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, எம்ஜிஆர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மலையாளி. ஸோ அப்போது அந்த காலத்தில் நிறைய பேர் வலியுறுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, தமிழன் தான் ஆளணும், இந்த மாதிரி மற்ற மாநிலத்தவர்கள்லாம் ஆளக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து ரஜினி அவர்கள் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொன்னாங்க. பட் விஜய் அவர்களுக்கு அதை யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவரை வேறு விஷயங்களில் கூட டார்கெட் பண்ணுவாங்க. அரசியல் குறித்து பேசுகிறவங்களுக்கு நிறைய அரசியல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ பட் விஜய் அவர்கள் வந்து ஒரு தமிழன் அண்ட் இவர் வந்து ஒரு மலையாளி அப்படிங்கிறதுமே 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ஃபைனலி இவங்க 2 பேருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதாவது அரசியல் குறித்தான கொள்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை ஹிஸ்ட்ரி என்ன, அவர் எப்படி வாழ்ந்தார், எந்த மாதிரி மக்களுக்கு சேவை செஞ்சார், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் விஜய் அவர்களோட தான் நம்ம இன்னுமே பார்க்கல அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஃபைனலி ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இருந்த மக்கள் விச் வாஸ் அ ரியாலிட்டி. நான் கேட்ட வரைக்கும், நான் படித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கடவுளுடைய அவதாரமாகவே பார்த்தாங்க. அதாவது வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்த்தாங்க. நிறைய மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போய் தான், அதாவது இவர் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறா, அந்த அரசியல் பார்வை அப்படிங்கிறது அந்த காலத்தில் அவ்வளோவா கிடையாது. இவர் வந்துட்டால் அவ்வளோதான். அவர் வந்து திமுகவில் இருந்ததும் சரி, அதாவது அவர் வந்து அந்த மேடையில் பேசினார் அப்படின்னா மக்கள் எல்லாருமே கவனிப்பாங்களா, அவர் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் போயிடுவாங்களா இவர் திமுகவில் இருக்கும்போது. அண்ட் அதே மாதிரி அவருக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சப்பவும் சரி, மக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுளாகவே பார்த்துருக்காங்க. விச் வாஸ் இம்பார்ட்டன்ட் திங் இன் எம்ஜிஆர்ஸ் லைஃப். பட் விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு தெரிந்த ஒரு நடிகர், நமக்கு பிடித்த ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு, அவர் நமக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாரு, வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு மக்களுடைய எண்ணம் இருக்குது. ஸோ இந்த 2 நடிகர்களுக்கும் மக்கள் பிடிச்சவங்களா இருந்தாலுமே இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இவங்க 2 பேரையுமே ஆக்சுவலி நான் கம்பேர் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பேசினாலுமே, பட் இந்த கம்பேரிசன் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா விச் வாஸ் அ கொஷின் மார்க். ஏன்னா கிட்டத்தட்ட 50-70 வருடங்கள் சொல்லணும். இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்தார்னா 70 வருஷம் ஆகுது அவர் அரசியலுக்குள்ளே வந்து. இப்போ தான் விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு பிறகு இந்த கம்பேரிசன் வாஸ் நாட் மச் நீடட் அப்படின்னு சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் த டே இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க போது, ஒரே மாதிரி அரசியல் கொள்கைகள் இருக்குமா, மக்களுக்கு என்ன மாதிரி நல்லது பண்ணுவாங்க, ஒரே மாதிரி பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா விஜய் அவர்களோட கொள்கையோ அரசியல் வாழ்க்கையோ இன்னும் நமக்கு தெரியல. ஸோ அவர் என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போகிறாரு, என்ன மாதிரி நல்லது பண்ணுவார், எம்ஜிஆர் அளவுக்கு பண்ணுவாரா, இல்லை எம்ஜிஆரை விட கீழே பண்ணுவாரா, இல்லை எம்ஜிஆரை விட பெட்டராக பண்ணுவாரா அப்படிங்கிறதுலாம் 2026 எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு பிறகு தான் தெரியும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எம்ஜிஆருடைய சினிமா வாழ்க்கையிலேருந்து அரசியல் பயணம் எப்படி இருந்துச்சு, விஜயோட சினிமா வாழ்க்கையிலேருந்து அரசியல் பயணம் எப்படி இருக்குது, அண்ட் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குறித்து ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கேர்லி ரிப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Logu Suji.